வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். அந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் ஹெவி பாஸ் வரணும், பேஸ் ஃபுல்லாக வரணும், லோ பட்ஜெட்டாக இருக்கணும். பொதுவாக மார்க்கெட்டில் எல்ஏ 4440 ஐசி 4141 4191 இதெல்லாம் 4141 கூட நல்ல பாஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எஸ்டிகே ஐசி நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. பெரிய ஹீட்ஸிங் பிளேட் இருக்கும். ஐசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் 24 டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணணும். பார்க்கவே ஹெவியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதெல்லாம் இல்லாமல் அதோட அதிகபட்ச அவுட்புட் வரக்கூடிய ஒரு கிளாஸ் டி போர்டு, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த போர்டு பாருங்களேன். இந்த போர்டோட அவுட்புட் எடுத்திங்கன்னா 120 வாட்ஸு 12 வோல்ட் சப்ளை. இதுக்கு 5 ஆம்பியர் ஒரு போர்டு கொடுக்குறதா இருந்தால் 5 ஆம்பியர் கொடுக்கணும். 2 போர்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 10 ஆம்பியர் கொடுக்கணும். நல்ல அவுட்புட் வரும், பக்கா அவுட்புட். ரொம்ப சிம்பிள் காம்பனன்ட்ஸ். மெயினாக 2 காயில் இருக்கும், பிக்கர் காயில் இருக்கும். பொதுவாக கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது அனலாக் டிஜிட்டலாக தான் அவுட்புட் வெளியே வரும். தென் அந்த டிஜிட்டல் அவுட்புட் மணி அனலாக்காக கன்வெர்ட் ஆகும். அந்த அனலாக்காக 100% கன்வெர்ட் ஆகணுன்னா இந்த காயில் அது இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் அவுட்புட்டில் அதை பொறுத்து தான் இந்த குவாலிட்டி இருக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஐசி பார்த்திங்கன்னா டிபிஏ 3116T2 கிளாஸ் டி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஐசி. இதுதான் அந்த போர்டு. பார்க்குறதுக்கு போர்டு இருக்குது. இதில் பார்க்கலாம், இதான் போர்டு இந்த மாதிரி இருக்கும். நான் இதை என்லார்ஜ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஆர்வம் இருந்தால் போதும். வயது வித்தியாசம் இல்லை. படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, படிச்சிருந்தால் நல்லது. உங்கள் வீட்டிலிருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனி சப்ஜெக்ட். 30 நாள் டைம் வரும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு உங்கள் விவரங்கள் சொல்கிறேன். ஆன்லைனில் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், ஆல் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இது சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கு அந்த போர்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த போர்டில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடம் ஒரு அவுட்புட்டில் இந்த இடத்துல இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குன்னா சப்ளை ஸ்பீக்கர் அவுட்புட் இந்த லைனில் இருக்கும். இந்த லைனில் இருக்கு இல்லையா, இந்த லைனில் தான் சிக்னல் இன்புட் கொடுக்க போகிறோம். இந்த சிக்னல் இன்புட் கொடுத்தோன்னே இந்த அவுட்புட் வருமானா வராது. இதில் ஸ்டாண்ட் பைன்னு ஒன்று கொடுத்துருக்கு. இந்த 2 பின் லாஸ்ட் பின் அது 2 ஷார்ட் பண்ணோம்னா அப்போ தான் இந்த போர்டுக்கு சப்ளை போகும். அப்போ தான் இது ஆம்பிளிஃபை பண்ணும். நல்ல அசத்தலான குவாலிட்டி. பெரும்பாலும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பாஸ் நல்லா வரணும், ட்ரிபிளை விட பாஸ் நல்லா வரணும், எனக்கு பாஸ் தான் பிடிக்கும், பேஸ் தான் பிடிக்கும் பாட்டில், அதுக்கு என்ன பண்ணலான்னா பர்டிகுலராக அதுக்குன்னே டிசைன் பண்ண ஒரு போர்டு. லோ ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் நல்லா தூக்கலாக பக்காவாக அவுட்புட் வரக்கூடிய ஒரு போர்டு. 120 வாட்ஸு. சரி, இதனுடைய ப்ரைஸ் வேணும் இல்லையா, அது ப்ரைஸ் 750 750 ரூபா வரும். 750 ரூபா ஒரு போர்டு வரும், 120 வாட்ஸ். அப்போ 2 போர்டு யூஸ் பண்ணாமல் ஸ்டீரியோவுக்கு ரொம்ப அசத்தலாக இருக்கும். 8 இன்ச்சு சப்பு இல்லைன்னா 10 இன்ச்சு சப்பு 2 ட்ரைவ் ஆகும், பக்காவாக ட்ரைவ் ஆகும். ஓகேங்களா? சரி, ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த போர்டு இருக்குது, இது ஒரு கிளாஸ் டி போர்டு. இதோடைய ப்ரைஸ் 650 ரூபா வரும். இதுலேயும் சேம் ஐசியாக யூஸ் பண்ணியிருக்கு. இதில் 50-50 ஸ்டீரியோ வரும். பாருங்கள், இந்த போர்டு எடுத்துங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வித்து ப்ரீஆம்பிளிஃபையரோடு இருக்கும். 60-60 வரும், உங்களுக்கு ஸ்டீரியோ அவுட்புட் வரும். பாருங்கள், இந்த போர்டு எடுத்துங்க. இது மானோ. இந்த போர்டு மானோ போர்டு. இதன் ப்ரைஸ் உங்களுக்கு 550 வரும், 550 ரூபா வரும். சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் மானோ போர்டு. 100 வாட்ஸ். பட் இதை விட இந்த போர்டு 120 வாட்ஸ். இது நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ 2 போர்டு வச்சா கூட நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். 2 போர்டு இருக்குது. இது 100 வாட்ஸு, இது 120 வாட்ஸ். ரெண்டுமே 12 வோல்ட் ஆப்ரேஷன்.
இதில் 24 வோல்ட் எக்ஸஸை கூட கொடுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஏற்கனவே 12 போதும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 2 போர்டு இருக்குது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா போதும். சிக்னல் இன் சிக்னல் அவுட் மானோ போர்டுனால தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஒரு டயக்ராம், ஒரு ஸ்டீரியோ டயக்ராம் பார்க்கலாமா? பாருங்கள், மினிமைஸ் பண்ணிடலாம். இதுதான் சர்க்யூட்டு. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீச்சரில் 120 வாட்ஸ் ப்ளஸ் 120 வாட்ஸ் கிளாஸ் டி ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டு. இதில் 2 போர்டு, தனித்தனி போர்டு. இந்த மாதிரி போர்டு 2 போர்டு நாம் கொடுத்துருக்கோம். 2 போர்டு. இது வந்து லெஃப்ட் சேனல், இது வந்து ரைட் சேனல் ஸ்டீரியோ. வால்யூம் கண்ட்ரோல் லெஃப்ட் சேனல், வால்யூம் கண்ட்ரோல் ரைட் சேனல். இது ஒரு மானோ போர்டு. இதான் ஸ்டாண்ட் பைன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த போர்டு ஒர்க் பண்ணோம், இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த போர்டு ஒர்க் பண்ணோம். ஓகே. காமனாக ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை 10 ஆம்பியர் கொடுத்துருக்கு. காமன் கிரவுண்டு. ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணி இந்த மாடுல் கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த டைப் ஆஃப் மாடுல், ஜிஸ்டாரோ வேறு எந்த கம்பெனி வேணாலும் மாடுல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மாடுலுடைய அவுட்புட் வந்து லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், சென்டர் பாயிண்ட், கிரவுண்டு. இந்த சிக்னல் நேராக ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு போகும். பேஸ் ட்ரிபிள் போர்டில் நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் ட்ரிபிளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்டு இல்லாமல் கூட கனெக்ட் பண்ணலாம். இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டு இருக்கிறதுனால ட்ரிபிளில் ஃபுல்லாக லேஸ் பண்ணி பேஸை கூட்டி இதுக்கு பேஸ் சிக்னல் மட்டும் ஃபுல்லாக போகிற மாதிரி லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் கொடுத்தோம்னா எஃபெக்ட் வந்து சூப்பர் எஃபெக்ட். ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் பக்காவான ஒரு ஆம்பிளிஃபையர். ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளாஸ் டி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஹீட் ஆகாது, ஹம் நாய்ஸ் வராது, டிஸ்டார்ஷன் இருக்காது, நல்ல பக்கா குவாலிட்டி இருக்கும். யாருக்கெல்லாம் பேஸ் நல்லா தேவை அப்படின்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த போர்டு வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். ஓகேங்களா? இதுதான் டோட்டல் இதனுடைய டயக்ராம். ஸோ டயக்ராம் பற்றி இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே, இதில் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இதான் வச்சுருக்கேன் போர்டு, இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 2 போர்டு இருக்குது. பவர் ஆம்பிளிஃபையர் 2 போர்டு இருக்குது. இந்த ஒயரிங்கெல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா 2 போர்டுக்குமே ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாகணும். கூடவே என்ன பண்ணணும், ஸ்டாண்ட் பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ட்ரிபிள் கண்ட்ரோல், இந்த இடத்துல பேஸ் கண்ட்ரோல், ஒரு ரெகுலேட்டர் ஐசி 7805, இது ஒரு மாடுல், இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல். சிம்பிளாக ஒரு டெமோ தானே, ஒரு ப்ராக்டிக்கல் ஒயரிங் கொடுத்தா அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? நாம் காம்பேக்டாக ஒரு கேபினெட்டில் நம்ம அசம்பிள் பண்ணி நம்ம யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணலாம், செய்யலாம், இல்லை நாமளே பண்ணலாம். ஓகே. அப்போது நம்ம என்ன தேவை அப்படின்னா மெயினாக ஒரு 12 வோல்ட் 10 ஆம்பியர் 2 போர்டு இருக்கிறதுனால தேவைப்படும். 5 ஆம்பியரில் கொடுக்கறனாலும் ஒர்க் பண்ணோம். உங்களுக்கு அந்த அவுட்புட் லெவல் போதும் அப்படின்னா அதே போதுமானது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 வோல்ட் அடாப்டர், 12 வோல்ட் 5 ஆம்பியர் அடாப்டர் நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். அதிலே 12 வோல்ட் 10 ஆம்பியர் 20 ஆம்பியர் வரைக்கும் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இது லைட் ஆன் அப்படிங்கிற கம்பெனி. இது ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் பேச்சில் கூட காமிச்சிருக்கேன். லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும். காஸ்ட் வந்து 350, ரொம்ப விலை கம்மி தான். எஸ்எம்பிஎஸ் பக்காவாக இருக்கும். ஓகே. இப்போ பாருங்கள், கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பவர் ஆன் பண்ணேன். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து ஒரு பென் ட்ரைவ் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளூடூத் மாடல் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
ஓகே, இப்போது பேஸ், ட்ரிபிள், வால்யூம் எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். உங்கள்கிட்ட என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம், இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் இருக்கணும். இந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் நீங்கள் வயரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சர்வீஸ் பண்ணுறது ஃபியூச்சரில் ரொம்ப ஈஸி. 2 மானோ போர்டு, ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டு, ஒரு மாடுல், ஒரு ரெகுலேட்டர் ஐசி, பவர் சப்ளை SMPS, 5 ஆம்பியர் அல்லது 10 ஆம்பியர் இருந்தால் போதும். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், ஒன்று காம்பேக்டாக டிசைன் பண்ண முடியும். நல்ல அசத்தலான ஒரு பாஸ் இதில் குவாலிட்டி வரும். மாடுல் எதை போர்டு யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து ஒரு குவாலிட்டி மாறும், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.